ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மதுரா ரேப் கேஸ். அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மதுரா அப்படின்றவங்க வந்து ஒரு ட்ரைபல் கேர்ள். அவங்க வந்து அவங்களுக்கு 2 பிரதர்ஸ் இருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த பிரதர் கூட வந்து அவங்க லைஃப்பை லீட் பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த இன்சிடெண்ட் எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மார்ச் 26, 1972 நடக்குது. இவங்களோட ஏஜ் வந்து 14லேருந்து 16 இருக்கும். ஸோ இவங்க வந்து ஒரு டொமஸ்டிக் ஒர்க்கராக வந்து ஒர்க் பண்ணிட்டு வராங்க, நூசி அப்படின்றவங்க கூட. ஸோ அப்போ வந்துட்டு அவங்களோட நூசியோட நெஃப்யூ அவங்கள வந்துட்டு மேரேஜ் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. பட் வந்துட்டு அவங்க பிரதர் வந்துட்டு இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த அசோக் அண்ட் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், அந்த நியூஸி இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மதுராவை வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க அவங்க வீட்டுக்கு. அண்ட் தென் வந்துட்டு இந்த பிரதர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, என் சிஸ்டர் வந்து ஒரு மைனர் கேர்ள், அவங்கள கூட்டிகிட்டு வந்து அவங்கள வந்து இந்த மாதிரி வந்துட்டு கிட்னாப் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. கம்ப்ளைண்ட் கொடுத்தவொடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, போலீஸ் வந்து அந்த நூசி அண்ட் அந்த அசோக் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து எல்லாத்தையும் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் இன்வெஸ்டிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எக்ஸப்ட் மதுராவை தவிர வந்துட்டு மற்ற எல்லாரையும் வந்து அனுப்பி விட்டுறாங்க. அனுப்பி விட்டுட்டு அந்த 2 போலீஸ்மேன் இருக்காங்க இல்லையா, அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் இருந்த அந்த 2 போலீஸ்மேன் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மதுராவை வந்து ரேப் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த 2 போலீஸ்மேன் யாருன்னா, கணபத் அண்ட் துக்காராம் அப்படின்றது தான் அவங்களோட நேம். ஸோ இவங்க வந்து 2 பேரையும் வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து ரேப் பண்ணிடுறாங்க. அண்ட் தென் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, வெளியில் வந்து இதை பார்த்துட்டு வந்து நிறைய வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் தென் பயங்கர பெரிய ஒரு மேஜர் இஷ்யூவாக வந்து அது ஃபார்ம் ஆகுது. அது ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா வந்து இந்த கேஸ் வந்து செஷன் கோர்ட்டுக்கு வந்து போகுது. செஷன் கோர்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து மதுரா வந்துட்டு மதுரா தான் வந்துட்டு இதுக்கு வந்து அவங்களோட கன்சென்ட்டோட தான் வந்து இது நடந்துச்சு. இது வந்து ஒரு நார்மலாக ஒரு செக்ஸுவல் இன்டர்கோர்ஸ், திஸ் இஸ் நாட் அ ரேப் அப்படின்ற மாதிரி வந்து செஷன் கோர்ட்டில் வந்து ஜட்மெண்ட் சொல்கிறாங்க. ஸோ போலீஸ்மேன் வந்து இது வந்து ரேப் பண்ணலை, இது ரேப் கிடையாது, இது வந்துட்டு செக்ஸுவல் இன்டர்கோர்ஸ் தான், மதுராவோட கன்சென்ட்டோட தான் இது நடந்தது அப்படின்ற மாதிரி அங்கே சொல்லிடுறாங்க. அண்ட் தென் வந்து நாக்பூர் பெஞ்ச் ஆஃப் பாம்பே ஹைகோர்ட்டுக்கு நெக்ஸ்ட் அப்பீல் போகிறாங்க. அங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, செஷன் கோர்ட்டோட ஜட்மெண்ட் வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு 1 and 5 years இம்ப்ரிசன்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. இது வந்துட்டு பயம்படுத்தி ஹர்ட் பண்ணி தான் வந்து இந்த மாதிரி வந்து ரேப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து செக்ஸுவல் இன்டர்கோர்ஸ் கிடையாது, இது வந்து அந்த போலீஸ்மேன் மேலே தான் வந்து தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு அங்கே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. வந்து 1979 வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து அப்பீல் போகிறாங்க. ஸோ அங்கே வந்து ஜஸ்வந்த் சிங், கைலாசம் அண்ட் கோஷல் இவங்க தான் வந்து ஜட்ஜஸ். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இந்த ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை வந்து ரிவர்ஸ் பண்ணுறாங்க. ரிவர்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே வந்து போலீஸ்மேன் மேலே வந்து எந்த ஒரு தப்பும் கிடையாது, ஏன்னா வந்துட்டு இங்கே வந்து எந்த விதமான ஒரு விசிபிள் மார்க்ஸ் கிடையாது, எந்த விதமான ஒரு இன்ஜுரி கிடையாது, எந்த விதமான ஒரு ஸ்ட்ரகிள் இல்லை. ஸோ திஸ் இஸ் நாட் அ ரேப் அப்படின்னு சொல்லி வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான், இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான் வந்துட்டு ஒரு பொண்ணை வந்து ரேப் பண்ணிட்டு வந்து ஈஸியாக வந்து அவங்க வந்து எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் தர்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு வாரே வந்து நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1983 வந்து கொண்டு வராங்க. ஸோ அந்த அமெண்ட்மெண்ட்க்கு அப்புறம் தான் வந்துட்டு இந்த ரேப் அப்படின்றதுல வந்து சிவியரான ஒரு பனிஷ்மெண்ட்டும் அதுக்கு நிறைய செக்ஷனும் வந்து எல்லாமே வந்து கொண்டு வராங்க. ஸோ இதுதான் இந்த கேஸ்லாக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு விஷயம் வந்து நடந்தது. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பை பை கைஸ்.